எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் ஏற்கனவே மேச லக்கணத்தை பலனை பார்த்துவிட்டோம். இப்பொழுது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடான ரிஷப லக்கணத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நல்ல பலன்களை செய்யும் என்பதை பார்க்கலாம். ரிஷபம் காலபுருஷனுக்கு ஒரு 2ஆம் வீடு. இது விளையக்கூடிய ஒரு பூமி, சென்டிமெண்ட் இல்லாத ராசி. அதாவது சீரியல் பார்த்தாலோ சினிமா பார்த்தாலோ கண்ணீர் வராது. காலை இவங்க நன்கு உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. காலை ரெஸ்ட்டில் இறைய மென்னுக்கிட்டே இருந்தாலும் இவங்க வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போது சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவங்க. அதிபதி சுக்கிரன், இவர் லக்னத்தில் ஆட்சி அடைவார். 6ஆம் வீட்டில் துலாம் வீட்டிலேயே ஆட்சி அடைவார். மீனமனையில் உச்சமடைவார். சரி, இப்போ இந்த லக்னங்களுக்கு லக்ன சுவர்கள் சனி, புதன், சுக்கிரன். இவங்களோட நம்ம ராகுவை சேர்த்துக்கலாம். ஏன்னா ராகு கேதுக்கள் எப்போயுமே ஒரு பச்சோந்தி கிரகம். அது தான் இருக்கும் வீட்டை போல பலன் தருவார். பொதுவாக இந்த சுக்கிராணி லக்கணங்களுக்கு இந்த சனி, புதன், சுக்கிரனோட ராகுவை நம்ம சேர்த்துக்கிடணும். அதே மாதிரி இந்த சுக்கிர அணி லக்கணங்களுக்கு எதிர் லக்கணமான, அதாவது குரு அணி லக்கணங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்க எல்லாம் லக்ன அசுவர்களாக வருவாங்க. அதனால் யாரெல்லாம் ரிஷப லக்கணத்தில் பிறக்கிறீங்களோ அவங்களுக்கு பருவத்தில் சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை வந்தால் அவங்க கொடுத்து வச்சவங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த சனி, புதன், சுக்கிரன் எங்கு இருந்தாலுமே தனித்த நிலையில் அவர் தன்னுடைய தசையில் கெடுதல் பண்ண மாட்டார். விதிவிலக்கு உண்டு. அதே மாதிரி இந்த சூரிய, சந்திர, செவ்வாய், குரு தசைகள் இவங்களுக்கு நல்ல பலன்களை செய்யாது. அதனால் இந்த லக்ன அசுபர்கள் 3, 6, 10, 11 நட்பு நிலையில் இருக்கிறது நல்லது. ஆனால் புஸ்தகத்தில் ஆட்சின்னு போட்டிருக்கிறாங்க, தப்பு. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இவங்க 4 பேருமே 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் நட்பு வீட்டில் இருந்தால் அந்த தசைகளும் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனையே செய்யும். சரி, இப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் வரக்கூடாத தசை குரு தசை. ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு அவர் அஷ்டமாதிபதியாகவும் துலாமுக்கு அவர் ரோகாதிபதியாகவும் வருவார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்தெந்த லக்கணங்களுக்கு என்னென்ன தசை வரக்கூடாது. அப்போ பெரும்பாலும் இவங்களுக்கு குரு தசை சிறு வயதிலேயோ இல்லை முதுமையிலேயோ இல்லை வராமல் இருந்தால் நல்லது. சரி, இப்போ சூரியன்லேருந்து நம்ம தொடங்குவோம். இப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கலாமான்னா இருக்கலாம். ஏன்னா சூரியன் ஒரு சுக்கிரனுக்கு ஒரு புரிதலான ஒரு கிரகம். அவர் லக்னத்தில் இருந்தால் ஜாதகருக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு தலைமை பண்பு இவைகளெல்லாம் கொடுப்பார். ஏன்னா 4க்குரியவன் 1ல் இருக்கிறார். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கலாமானா இருக்கலாம். ஏன்னா அது அவருடைய நட்பு வீடான புதன் வீடு. அதனால் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கலாம். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா அதுவும் அவருடைய நட்பு வீடு தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்ன அசுபர்கள்ங்கிற சூரிய, சந்திரன், செவ்வாய், குரு இவங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அது உபஜயஸ்தானங்கிறதுனால.
சரி, சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கலாமா? இங்கே 4ஆம் இடத்துல அவர் ஆட்சி அடைவார். அப்போ அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. அங்கே கூட சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரன் அங்கே 4ல் வந்து திக்பலம் அடைவார். பொதுவாக நான் எந்த லக்னத்தை சொல்கிறேனோ அந்த லக்னம் வந்து நல்லா இருக்கணும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், இல்லைன்னா அட்லீஸ்ட் அதனுடைய துணை நிலையான திக்பலத்திலேயாவது இருக்கணும். அப்போ 4ல் சூரியன் தனிச்சு ஆட்சி இல்லாமல் சுக்கிரனை வந்து அஸ்தங்கப்படுத்தாமல் ஒரு 9-10 டிகிரிக்கு தள்ளி இருந்து அங்கே இருந்தார்னா அந்த சூரியன் வந்து அந்த 4க்குரிய பலனை கொடுத்துருவார். ஏன்னா அவர் ஒரு ஆதிபத்தியம் கொண்ட வீடுங்கிறதுனால. சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கலாமா? அது அவருடைய நட்பு வீடு, புதன் வீடு. ஆனால் இருந்தாலும் அவர் அரை சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது தப்பு. விதிவிலக்கு ஒரு குரு பார்வையோ ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ இருந்தால் அது நல்ல பலனை செய்யும். சுக்கிரன் 6ல் இருக்கலாமா? அவர் 6ல் வந்து அவர் நீசம் அடைஞ்சிருவார் ஐப்பசி மாதம். அப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடம். அப்போ எப்பயுமே ஒரு ஒளி கிரகங்கள், அதாவது சந்திரனோ சூரியனோ 6, 8, 12ல் மறையக்கூடாது. இவர் 6ல் மறைஞ்சி ஸ்தான பலத்தையும் இழக்கிறார். அது விதிவிலக்கு. அங்கே சுக்கிரனோ ஒரு குரு பார்வையோ இருந்தால் அவர் நீச பங்கம் அடைஞ்சிருவார். இப்போ நீச பங்கம் அடைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய காரகத்துவத்தை கொடுத்துருவார். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கலாமா? சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. லக்னத்தை பார்ப்பார். சூரியன் 7ல் இருந்தாலே களத்திரம், மனைவியால் கணவனால் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். சூரியன் 8ல் இருக்கலாமா? அது குருவுடைய வீடு தான், சுவரனுடைய வீடு தான், அவருடைய நட்பு வீடு தான். இருக்கலாம். ஆனால் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல சந்திரனும் சூரியனும் 6, 8, 12ல் மறையக்கூடாது. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கலாமா? 9ஆம் இடம்ங்கிறது சூரியனுக்கு காரகோ பாவனாஸ்தி. சூரியன் வந்து தந்தையை குறிப்பிடுறாரு. 9ஆம் இடம் தந்தையை குறிப்பிடுது. அப்போ அங்கே சூரியன் இப்போ ஒரேடியாக வந்து சூரிய தசை வந்தால் அப்பா இறந்து போயிடுவாரான்னு நம்ம வந்து கொண்டு போயிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்குமே 3 விதிகள் இருக்குது. 9ஆம் இடம் எப்படி இருக்குது, 9க்கு உரியவன் எப்படி இருக்காரு, சூரியன் எப்படி இருக்கார், அந்த தசை எதுவும் வருதா, சூரியன் சஷ்ட அஷ்டாசமாக இருக்காரா, இத்தனையும் பார்க்கணும். அப்போ சூரியன் அங்கே இருந்தால் என்ன ஆகும்? அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் பாவத்துவமாக இருக்கும்போது. அதாவது சூரியனோட முக்கியமாக சனி ராகுக்கள் சேரக்கூடாது. அந்த சூரியனோட ஒரு குருவோ ஒரு சுக்கிரனோ சேர்ந்தோ இல்லை குருவோ சுக்கிரனோ பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் பாக்கியசாலியாக இருப்பாங்க, உங்கள் தந்தையும் நல்லா இருப்பார். சூரியன் 10ல் இருக்கலாமா? இருக்கலாம். அங்கே அவர் திக்பலம் அடைவார். சூரியன் திக்பலம் அடைஞ்சிட்டாலே தந்தையால், அரசியலால் லாபம் உண்டு. கண்டிப்பாக அவர் 10 பேருக்கு மேலே ஒரு தலைமை பண்பில் தான் இருப்பார். இல்லை அரசு வேலையில் இருப்பார், இல்லை அரசியலில் ஜொலிப்பார். அது சூரியன் வலுவை பொறுத்து நம்ம எடுத்துக்கிடணும். சூரியன் 11ல் இருக்கலாமா? இருக்கலாம். அது லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கலாம். அது அவருடைய நட்பு வீடு. திக்பலத்தை தாண்டி இருக்காரு. அப்போ சூரியன் வந்து ரிஷப லக்னத்துக்கு பெரும்பாலும் 9, 10, 11ல் இருக்கிறது நல்லது. சுபத்துவமாக இருந்தால் இன்னமும் நல்லது. 12ல் இருக்கலாமா? சூரியன் அங்கே உச்சமாயிடுவார். நட்பு வீடு தான். ஆனால் என்ன, உங்களுக்கு நல்லது செய்தாரோ செய்யலையோ உங்கள் தந்தை வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பார். உங்கள் தந்தைக்கு ஒரு புகழ் உண்டு, பேர் உண்டு. அவரை சொன்னாலே அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் 12ல் மறைஞ்சி உச்சமாக அடையிறது வந்து ஜாதகருக்கு நல்லதில்லை, அப்பாவுக்கு நல்லது. அடுத்து சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் அடைவார்.
இது வந்து ஒரு சிற லக்னம். சிற லக்னத்துக்கு வந்து 3-8க்குரியவங்க வந்து மாரகாதிபதியாக வருவாங்க. அப்போ 3க்குரியவன் 1ல் உச்சம் அடைஞ்சா, எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ வந்து ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை அடையக்கூடாது. அவங்க வலு இழந்த நிலையில் என்னென்னா நல்லது. அதாவது பாவத்துவப்படணும் ஒரு தீய கிரகங்களோட சேர்ந்து. அதனால் சந்திரன் பொதுவாக தாய்ங்கிறதுனால எல்லா வீட்லேயும் இருக்கலாம். அது விதிவிலக்கு. அங்கே உச்சமாக இருந்தாலுமே அவர் சந்திர அதியோகத்தில் பௌர்ணமிக்கு நிகராக பிறந்திருந்தால் நல்லது. சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா அவருக்கு பிடிக்காத வீடுங்கிறதுனால அது நல்ல பலனை செய்யாது. ஏன்னா லக்ன அசுவர். நான் முதல்ல சூரியனும் லக்ன அசுவர் தான், சந்திரனும் லக்ன அசுவர் தான். 3ல் அவர் வீட்டில் இருக்கலாமா? இருக்கலாம். ஆட்சி பெற்றிருப்பார். 3ஆம் இடம்ங்கிறது 3க்கு உரிய ஆதிபத்தியத்தை அவர் கொடுத்துருவார். எப்படி? அதாவது இசை, எழுத்து, இயக்கம், பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரு, இன்னும் சொல்ல போனால் புகழ், கீர்த்தி, தைரியம், வீரியம், பராக்கிரமம், முயற்சி எல்லாம் கிடைக்கப்பெறும். சரி, 4ஆம் இடத்துல இருக்கலாமா? ஒரு சுவர் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது தப்பு. இருந்தாலும் அவர் சூரியன் வீட்டில் இருக்காரு, தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார். விதிவிலக்கு அந்த சந்திரன் வந்து குருவோடையோ செவ்வாயோடையோ சேர்ந்து இல்லை ஒரு சுவர்களுடைய பார்வை கிடைச்சா நல்லது. சந்திரன் 5ல் இருக்கலாமா? சுவருங்கிறதுனால 5ல் இருக்கலாம். ஆனால் அது புதனுடைய வீடு, அவருக்கு பிடிக்காத வீடு. அதனால் 5ல் இருந்தாச்சுன்னா சுபத்துவம் தேவை. மீண்டும் அதே மாதிரி தான், ஒரு குருவோ இல்லை ஒரு சுக்கிரனோ சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் நல்லது. சந்திரன் 6ல் இருக்கலாமா? அங்கே 6ல் வந்து அவர் மறைவார். ஆனால் அது சுக்கிரன் வீடு. சுக்கிரன் எப்படி இருந்தாலும் அவர் வந்து எதிர்த்தன்மை கொண்டவர் தான். அதனால் சுக்கிரன் 6ல் மறையக்கூடாது. சந்திரன். அடுத்து 7ல் சந்திரன் இருக்கலாமா? 7ல் சந்திரன் வந்து நீசமடைவார். ஆனால் லக்னத்தை பார்ப்பார். ஆனால் அதே சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்திருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா லக்னத்தில் சூரியன் இருப்பார், 7ல் சந்திரன் இருப்பார். அப்போ ஒரு நல்ல தாய் உள்ள கொண்ட மனைவி அவங்களுக்கு அமைவாங்க. அவங்க பொதுநலம் மிக்கவங்களாக இருப்பாங்க, மனைவியோ கணவனோ. சூரியன் 8ல் இருக்கலாமா? சந்திரன் 8ல் அவர் நட்பு நிலையில் தான் இருப்பார். இருந்தாலும் ஒரு ஒளி கிரகம் வந்து 8ல் மறையக்கூடாது. லக்ன அசுவர் வேற. 3க்குரியவன் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு நல்ல பலனை செய்ய மாட்டார் சந்திர தசையில். சரி, 9ல் இருக்கலாமா? 9ல் இருக்கலாம். ஆனால் அவர் அமாவாசை சந்திரனாக இல்லாமல் அவர் வந்து ஒரு ஒளி பொருந்திய சந்திரனாகவோ பௌர்ணமிக்கு நிகராகவோ இல்லை வளர்வரை சந்திரனாகவோ இருந்தால் நல்லது. அதோட குருவோ செவ்வாயோ சேர்ந்தால் இன்னும் நல்லது. 10ஆம் இடத்துல இருக்கலாமா? சந்திரன். அது தசம கேந்திரம். அவர் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். 10ஆம் இடத்துல திக்பலம் இழப்பார். அதாவது நிஷ்பலம் ஆயிடுவார். ஆனால் விதிவிலக்கு அது சுபத்துவமாக இருக்கணும். அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருந்தாச்சுன்னா சிம்ம மனையை பார்ப்பார். சரி, 11ல் இருக்கலாமா? 11ல் எல்லா கிரகமுமே இருக்கலாம். அது குரு நட்பு வீடுங்கிறதுனால அங்கே இருக்கலாம். 12ல் சந்திரன் இருக்கலாமா? அது நட்பு வீடு தான், செவ்வாய் வீடு தான். ஆனால் அவர் வந்து ஒரு ஒளி கிரகங்கிறதுனால லக்னத்துக்கு 12ல் மறையக்கூடாது. அடுத்து செவ்வாய் லக்னத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். அவர் கோபக்காரராக இருப்பார். அவசரம் இருக்கும், ஆக்ரோஷம் இருக்கும். 7ஆம் இடத்தை வேற பார்ப்பார். வர்ற மனைவியோ கணவனோ கோபக்காரராக இருப்பாங்க. எப்பயுமே செவ்வாய், சனி, ராகு, கேது லக்னம் 2, 7, 8ல் இருக்கக்கூடாது. சுக்கிரன் 3, 8ல் இருக்கக்கூடாது. இது விதிவிலக்கு நிறைய இருக்குது. நம்ம விதிவிலக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டோம்னா நம்ம 6 மணி நேரம் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அவர் 1ல் இருக்கக்கூடாது,
2ல் இருக்கலாம். அவர் குடும்பஸ்தானம் தான் அவருக்கு பிடிக்காத வீடு. அதனால் செவ்வாய் எனக்கு தெரிஞ்சு அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் புதனுக்கு செவ்வாய்க்கும் 7ஆம் பொருத்தம் ஆகாது. அதனால் செவ்வாய் வந்து குடும்பத்தை கெடுப்பார். இங்கே 8ஆம் இடத்தை வேற பார்ப்பார். அதனால் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது இல்லை ரிஷப லக்னக்காரங்களுக்கு. செவ்வாய் 3ல் இருக்கலாமா? 3ல் அவர் நீசம் அடைவார். 3ல் நீசம் அடையலாம் செவ்வாய். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்ன அசுபர்கள் வந்து 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. பாவத்துவம்னா சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் அந்த செவ்வாய் தசை அழகாக வேலை செய்யும். ஏன்னா நீச பங்கம் ஆயிடுவார். அந்த செவ்வாயை குரு பார்த்துட்டாரோ என்ன வச்சுக்கோங்க, அவர் நீசபங்க ராஜயோகத்துக்கு போயிடுவார். அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவங்களானவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பூமி, மனை, வீடு, அடுக்குமாடி கட்டடம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கல்யாணம் பண்ண வரைக்கும் கட்டுவீங்க. உயிர் காரகத்துவமான இளைய சகோதரத்துக்கும் பிரச்சனை இல்லை. அவர் தனிச்சு நீசமாக இருந்தாலும் கூட ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா அது தாய் வீடுங்கிறதுனால. சரி, 4ஆம் இடத்துல இருக்கலாமா? அசுவர்கள் 4ஆம் இடத்துல இருக்கலாம். அது சூரியன் வீடு. சூரியன் வீட்டில் செவ்வாய், புதன், குரு இருந்தால் அதிநட்புன்னு நம்ம தைரியமாக எடுத்துக்கிடலாம். பெரும்பாலும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே அவங்க வந்து அந்த செவ்வாய் சுபத்துவமாகி ஒரு குரு பார்வையிலேயோ சிம்மாதிபதி வலுத்திருந்தா கண்டிப்பாக வந்து அவங்க டாக்டராக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 5ல் செவ்வாய் இருக்கலாமா? அவர் அசுபர். அவங்க வந்து கேந்திரத்தில் தான் இருக்கலாம். ஆனால் கோணத்தில் இருக்கிறது தப்பு. அது அவருக்கு பிடிக்காத வீடு. அதனால் செவ்வாய் 5ல் இருக்கக்கூடாது. செவ்வாய் 6ல் இருக்கலாமா? செவ்வாய் 6ல் மறைவார். அது அவர் சுக்கிரனுடைய வீடு. விதிவிலக்கு கூட சுக்கிரனே இருக்கணும். ஒரு குரு பார்வையில் இருந்தால் அப்போ செவ்வாய், இந்த சனியும் செவ்வாயும் வந்து 6, 8, 12ல் மறைஞ்சு இருக்கிறது நல்லது. ஆனால் நட்பு ரீதியாக இருக்கணும். இங்கே செவ்வாய் வந்து பகைத்தன்மையில் இருப்பார். அப்போ அந்த செவ்வாய் சுபத்துவம் அடையணும்னா கூட சுக்கிரன் இருக்கணும். ஒரு குரு பார்வையை வாங்கி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய தசையில் பலன் செய்வார். இதை தவிர ராகு, சனி இவர்களோட சேர்ந்தாச்சுன்னா அந்த செவ்வாய் தசை சுத்தமாக அவங்களுக்கு வேலை செய்யாது. செவ்வாய் 7ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா அது கலத்திர ஸ்தானம். வர்ற மனைவி கோபமாக இருப்பாங்க. சரியா? நீ இந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் வந்து அடியும் குத்து வாங்குவார் இல்லையா? அதுதான் நடக்கும். அங்கே வந்து அவங்களுடைய ஆட்சி தான் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு கீழே வேலை செய்யணும். 8ல் இருக்கலாமா? 8ல் தாராளமாக இருக்கலாம். ஏன்னா அவர் அசுபருங்கிறதுனாலையும் நண்பர் குரு வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இந்த செவ்வாய் சனி 6, 8, 12 மறையலாங்கிற விதிப்படி அங்கு செவ்வாய் 8ல் இருக்கலாம். செவ்வாய் 9ல் இருக்கலாமா? அவர் மகரத்தில் உச்சம் அடைவார். அப்போ மகரத்தில் உச்சம் அடையும் போது என்ன செய்வார்? 7க்குரியவன் 9ல். அப்போ மனைவி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மனைவிகிட்ட நீங்கள் முதல்ல கையால் அடி வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ கம்பால் அடி வாங்குவீங்க, விளக்கு மாத்தால் அடி வாங்குவீங்க. அதனால் செவ்வாய் எப்பயுமே வழுக்கக்கூடாது. செவ்வாய் 10ல் இருக்கலாமா? இருக்கலாம். அவர் திக்பலம் அடைவாருங்க. ஒரு மங்களக்காரகன் வந்து அது தசமாங்காரம் சொல்லுவாங்க. அப்போ 10ல் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைஞ்சா அவர் அங்கிருந்து லக்னத்தை பார்ப்பார். இந்த ரிஷப லக்னத்துக்கு அவர் 7, 12க்குரியவர். அவர் 10ல் திக்பலம் அடைஞ்சு லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ 10ல் திக்பலம் அடைஞ்சாலே அது வந்து ஒரு தொழில் கர்மஸ்தானம். பெரும்பாலும் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸு இல்லை மருத்துவர், நர்ஸு இந்த மாதிரி போயிடுவீங்க.
அது செவ்வாயினுடைய சுபத்துவ பாவத்துவத்தை வச்சு. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா? அது அவர் குருவுடைய வீடு, நட்பு வீடு, லாபஸ்தானம். 11ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இருக்கலாம். அதனால 11ஆம் வீடு நல்லது. 12ஆம் வீட்டில் இருக்கலாமா? 12ஆம் வீட்டில் அவர் ஆட்சி அடைவார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி செவ்வாய் 6, 8, 12 மறைஞ்சி ஆட்சி அடைகிறது நல்லது தான். ஆனால் இருந்தாலும் அவர் பாவ கிரகம் ஆட்சி அடையக்கூடாது. என்ன உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போக வைப்பாரு செவ்வாய் தசையில். அடுத்து புதன் வந்து இப்போ இவருக்கு இந்த சுக்கிரனுக்கு அவர் லக்ன சுவர், அதாவது 2, 5க்கு உரியவர். 2ன்னா தனம், குடும்பம், வாக்கு. 5ன்னா பூர்வ புண்ணியம், புத்திரம், புத்தி, அதிர்ஷ்டம். அப்போ லக்னத்தில் இருந்தால் அந்த 2, 5க்குரிய பலனை அவருடைய 17 வருஷ திசையில் ஓஹோன்னு செய்வார். ஏன்னா தனக்காரகன் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு பண வருமானம் நிரந்தரமாக வரப்போகுது. ஏன்னா அவர் அங்கே திக்பலம் அடைவார். 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ வர்ற மனைவி புத்திசாலியான மனைவியாக வருவாங்க. அந்த புதன் தசை நடந்தாலும் சரி, உங்களுக்கு தாய் மாமனால் உங்களுக்கு நல்ல பிரயோஜனம் இருக்கும். மாதம் ஆனால் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வந்து வீட்டிலேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. புதன் 7ல் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்து வச்சவங்க. சரி, புதன் 2ல் இருக்கலாமா? 2 குருவன் 2லேயே ஆட்சி. அங்கே ரொம்ப டாப்பில் இருக்கும் அந்த புதன் தசை. சரி, புதன் 3ல் இருக்கலாமா? அவர் சுவர். அவர் பிடிக்காத அம்மா வீட்டில் இருக்கிறாரு, இருக்கக்கூடாது. 4ஆம் வீட்டில் சூரியன் வீட்டில் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா அது அதிநட்பு வீடு. ஆனால் அங்கே சுபத்துவம் முக்கியம். புதன் எப்பயுமே தனிச்சு இருக்கணும், இல்லை சுவரோடு சேர்ந்து இருக்கணும். அப்போ அங்கே புதன் வந்து குருவோடு சேர்ந்து இருந்து சூரியனும் அங்கே இருந்தாச்சுன்னா, இப்போ சிம்மாதிபதி வலுத்துட்டாரு, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகுது. சரி, புதன் 5ல் இருக்கலாமா? அங்கே ஆட்சி மூலத்திரிவோணம் உச்சம் அடைவார். 17 வருஷ திசையில் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. புதன் 6ல் மறையலாமா? அவர் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு. அவர் தனிச்சு இருந்தாலோ சுவர்களோடு சேர்ந்து இருந்தாலோ சுவர் பார்த்தாலோ நல்ல பலனை செய்வார். 7ல் இருக்கலாமா? சேம், நான் லக்னத்தில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன, அங்கே திக்பலம் அடைவார், இங்கே திக்பலத்தை இழப்பார். ஏன்னா அவர் பிடிக்காத வீட்டில் இருக்கார். ஆனால் தனிச்சு இருக்கணும். சேர்ந்து ஒரு குருவோ ஒரு சுக்கிரனோ சேர்ந்தோ பார்த்துருந்தா அந்த திசை நல்லபடியாக உங்களுக்கு பலனை தரும். 8ல் இருக்கலாமா? 8ம் வந்து குருவுடைய வீடு, பகைத்தன்மை. 8ல் இருக்கலாம். புதன் வந்து எங்கே இருந்தாலுமே தனிச்சு இருக்கணும், இல்லை சுவரோட சேர்ந்து இருக்கணும். அவர் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. அதாவது அமாவாசை சந்திரன், சூரியன், இந்த சனி, ராகு, கேது இவங்களோட இருந்தால் நல்ல பலனை செய்ய மாட்டார். எப்பயுமே எந்த ஒரு கிரகமும் சூரியனால அஸ்தங்கமும் ராகுவால கிரகணமும் ஆகாமல் இருந்தால் தனது தசையில் நல்ல பலனை செய்வார்கள், காரகத்துவமும் கிடைக்கும். அப்ப எந்த ஒரு கிரகமும் சூரியனோட சேர்ந்து இருந்தால் அவர் 9 டிகிரி தள்ளி இருக்கணும். எந்த ஒரு கிரகமும் ராகுவோட சேர்ந்து இருந்தால் அது 9, 10 டிகிரி தள்ளி இருக்கணும். 13 டிகிரிக்கு தள்ளி இருந்தால் ரொம்ப நல்லது. 22 டிகிரிக்கு மேலே இருந்தால் அந்த ராசியில் ராகு இல்லைன்னே நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ புதன் வந்து 10ல் இருக்கலாமா? 10ல் தசமகேந்திரம், அவர் தனிச்சு இருக்கலாம், தன்னுடைய நண்பர் வீட்டில் இருக்கிறாரு. அங்கேருந்து சிம்ம மனையை பார்ப்பாரு. அப்போ சிம்மம் மனை வந்து வலுவாகுது, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது. புதன் 11ல் இருக்கலாமா?
எதிர்த்தன்மை வீடு இருந்தாலுமே அவர் தனிச்சிருந்தால் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது. புதன் 12ல் மறைஞ்சு இருக்கலாமா, அவருக்கு பிடிக்காத வீட்டில் இருக்காரு, அதனால் அவர் புதன் 12ல் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நல்லது. சரி, அடுத்து குரு. இந்த குரு லக்னத்தில் இருக்கலாமா, சூப்பர், சூப்பரோ சூப்பர். ஏன்னா அவருக்கு பிடிக்காதவர் தான், எதிர்த்தன்மை கொண்டவர் தான், அவர் அஷ்டமாதிபதி தான். ஆனால் அவர் வீட்டுக்கு 6ல் மறைகிறாரு. அங்கிருந்து 8 6 வருவார். அப்படி இருந்தால் லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது. அதி புத்திசாலி, நல்ல மனுஷன், தானும் வாழ்வான், அடுத்தவனையும் வாழ வைப்பான். அதே மாதிரி சனி இருந்தால் தானும் வாழ மாட்டான், அடுத்தவனையும் வாழ விட மாட்டான், புறமப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவன் நல்லா இருக்கான், நம்ம நல்லா இல்லை, கெட்ட எண்ணங்கள் இருக்கும். சரியா? வஞ்சகம் நிறையா இருக்கும், குடும்பக்காரனாக இருப்பான். அதனால் லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது. அவர் 5 7 9 பார்ப்பார். அப்போ 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரம், புத்தி, அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 7 நல்ல மனைவியோ நல்ல கணவனோ உங்களுக்கு வரப்போகிறாங்க. 9 நீங்களே ஒரு பாக்கியசாலி, உங்கள் அப்பாவும் நல்லா இருப்பார். அப்போ குரு லக்னத்தில் இருக்கிறது நல்லது. சரி, 2ஆம் வீட்டில் இருக்கலாமா, ஒரு சுவர் 2 இருக்கலாம். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அவர் புதன் வீட்டில் இருந்தாலுமே குரு குரு தான். சரி, 3ல் இருக்கலாமா, 3ல் குரு உச்சமடைவார். அப்போ 3ங்கிறது என்னது, அந்த பழையபடி எண்ணம், எழுத்து, இசை, இது போன்ற துறைகளில் அவங்க ஜொலிப்பாங்க. புகழ், கீர்த்தி, தைரியம், வீரியம் எல்லாம் கிடைக்கப்பெறும். 4ல் இருக்கலாமா, சூரியன். பொதுவாக சுவர்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. அவர்கள் கோணத்தில் 1 5 9 இருந்தால் நல்லது. இருந்தாலும் அவர் பிடிச்ச வீடுங்கிறதுனால அவருக்கு இருக்கலாம். அதோடு சேர்ந்து மங்களக்காரகனோ இல்லை அவரோட ஒளி உருந்திய சந்திரன் பார்வையில் இருந்தால் இன்னும் சிம்மாதிபதி வெளுத்துருச்சு, அவருக்கு அரசு வேலை கிடைக்க போகுது. 5ல் இருக்கலாமா, ரொம்ப சூப்பர். அவருக்கு பிடிக்காத வீடுனாலுமே அவர் லக்னத்தை பார்ப்பாரு. சேம், ஜாதகர் நல்ல மனிதனாக இருப்பார். அங்கே இருந்த மட்டுக்கு அவர் 11ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்போ லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறும். அவர் வீட்டையே பார்ப்பாரு. சரி, குரு 6ல் இருக்கலாமா. குரு எப்பயுமே பாருங்க, குரு வளையம்ங்கிறது இந்த சிர ராசிகளில் குரு இருந்தால் நல்லது. இப்போ சிர ராசினா ரிஷபம், அங்கே இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னொரு சிரம்ங்கிறது சிம்மம், அங்கே இருக்கிறது நல்லது. இன்னொன்று விருச்சிகம், அங்கே இருக்கிறது நல்லது. இன்னொன்று கும்பம், இது குருவுக்கு குரு வளையத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பகை வீட்டில் இருப்பார், ஒரு அதிநட்பு வீட்டில் இருப்பார், ஒரு நட்பு வீட்டில் இருப்பார், இன்னொன்று கடுமையான பகை வீட்டில் இருப்பார், சனி வீட்டில். ஆனால் இருந்தாலும் அவர் குரு வளையத்தில் இருக்கார். அந்த குரு வளையத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு நல்லது செய்ய கணவப்பட்டிருக்காரு. ஆனால் இப்போ இங்கே 6ல் சுக்கிரன் வீட்டில் இருக்கலாமா, அவர் குரு சுக்கிரன் வீட்டில் மறையக்கூடாது, விதிவிலக்கு. சந்திரனுடைய பார்வையோ சுக்கிரனுடைய பார்வையோ இல்லை, இவங்களுடைய 2 பேருடைய இணைவு இருந்தால் நல்ல பலனை செஞ்சிடுவார். குரு 7ல் இருக்கலாமா, சூப்பர். வர்ற மனைவியோ கணவனோ அதி புத்திசாலி, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல தனவந்தர்களாக வருவாங்க, நல்ல அதி புத்திசாலியானவங்களாக வருவாங்க. குரு 8ல் இருக்கலாமா, அவர் அங்கே ஆட்சி மூல திரிகோணம் அடைவார். அப்போ 8ல் மறைஞ்சாலுமே அவர் ஸ்தான பலம்ங்கிற ஆட்சி மூல திரிகோணம் இருக்கலாம். அப்போ 8ஆம் இடம்ங்கிறது என்னது, ஆயுள். நீங்கள் அதிக வருஷம் வாழ போகிறீங்க. சரி, குரு 9ல் இருக்கலாமா, அங்கே நீசம் அடைவார், ஆனால் தனிச்சு இருக்கலாம்.
பாவத்துவமாக இருக்கக்கூடாது. பாவத்துவமாகனா ராகு சனிகளோடு சேரக்கூடாது. இப்போ 9ஆம் இடம்ங்கிறது என்னது? தந்தை ஸ்தானம். நீங்களே ஒரு பாக்கியசாலி. அப்போ குரு இவருக்கு ஆகாத குரு ஸ்தான பலம் இழந்து அங்கே மகரத்தில் நீசமாயிட்டாருன்னா தனிச்சு இருந்தால் பிரச்சனை இல்லை. தனிச்சு இருந்து ஒரு சுக்கிரனோ ஒரு பௌர்ணமி சந்திரனோ பார்த்தா அவர் நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவார், நல்ல பலனை செய்வார். 10ல் குரு இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். தசம கேந்திரம் 10ல் இருந்தால் 2, 6 தொடர்பு வரும், 4 வரும். 4 விட்டுருங்க. இந்த 2, 6, 10 தொடர்பு வந்துட்டாலே நீங்கள் நல்ல வேலையில் இருக்கிறீங்க. நீங்கள் சாகும் வரைக்கும் பென்ஷன் வாங்குறீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் தொழிலாக இருக்கிறீங்க, ஆசிரியராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, பேங்கில் வேலை செய்கிற கேஷியராக இருக்கிறீங்க, இல்லை பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. குரு யாருக்கெல்லாம் 10ல் இருக்கோ கொடுத்து வச்சவங்க, அவங்க கடைசி வரைக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். குரு 11ல் இருக்கலாமா? தான் சொந்த வீட்டில் ஆட்சி அடைவார். அப்போ லாபஸ்தானம், உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது. சரி, குரு 12ல் மறையலாமா? இங்கே ஏற்கனவே 8ல் குரு இருந்தால் அவர் ஆட்சி மூலத்திரிவனம் போடுவார். அப்போ நீங்கள் குரு தசை வரும்போது வெளி மாநிலம் வெளிநாட்டில் சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 12லையும் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு. இந்த 12ல் இருக்கிற குரு தசை வரும்போது நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறீங்க. அது வெளி மாநிலமா வெளிநாடா அப்படிங்கிறது இருக்கிற இடத்தையும் வச்சு, சேர்ந்த கிரகத்தையும் வச்சு, பார்த்த கிரகத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அடுத்து சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு. அப்போ ஜாதகர் அழகாக இருப்பார், அவர் ஒயிட் காலராக இருப்பார், வாசனை திரவங்கள் யூஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார். வெளியில் போனால் பெண்களாக இருந்தால் பூ வச்சுட்டு போவாங்க, ஆண்களாக இருந்தால் நல்ல ஜம்முன்னு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு ஒயிட் காலராக அரசியல்வாதி மாதிரி வெளியில் போவாங்க. லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி. அப்போ ஜாதகர் பேஸ் பட்ட ஸ்ட்ராங் ஆகுது. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கலாமா? அவர் ஒரு சுவர், தன்னுடைய நண்பர் வீட்டில் இருக்கலாம். சுக்கிரன் சந்திரன் வீட்டில் 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் லக்ன சுவர். லக்ன அசுவர்கள் தான் 3, 6, 10, 11ங்கிற உபஜயஸ்தானத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சந்திரனும் சூரியனும் அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு இருக்கும். அதனால் அவர் 3லையும் 4லையும் இருக்கக்கூடாது. 5ல் இருக்கலாம். தன்னுடைய நண்பர் வீட்டில் இருக்கிறாரு, நட்பு ரீதியாக இருக்கிறாரு. லக்னாதிபதி 5ல் இருக்கிறது நல்லது. சரி, 6ஆம் இடத்துல இருக்கலாமா? அவர் 6ஆம் வீட்டில் ஆட்சி அடைவார். என்னதான் இருந்தாலும் 6 துர்ஸ்தானம். இங்கு விதிவிலக்கு இருக்குது. இங்கு ஒரு குரு சேர்ந்தாலோ குரு பார்த்தாலோ நல்லது. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. குரு 7ல் இருக்கலாமா? 7 அவர் பிடிக்காத வீடு. குரு இல்லை, சாரி, சுக்கிரன் 7ல் இருக்கலாமான்னா அது அவருக்கு பிடிக்காத வீடு. அதுக்கு சுபத்துவம் தேவை. பழையபடி வந்துடுவேன். குருவோ ஒரு சந்திரனோ பார்த்தா நல்லது. ஆனால் உங்களுக்கு நல்ல அழகான மனைவி அமைவாங்க, இனிப்பான மனைவி அமைவாங்க, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 8ல் இருக்கலாமா? அது குருவனுடைய வீடு. 8 சுக்கிரனுக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் கடுமையான மறைவு. ஆனால் 6, 12 அவங்களுக்கு சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சமடைவார். துலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல அவர் உச்சமடைவார். சரி சார், 3, 8ல் வந்துருச்சு, என்னதான் நடக்கும் சார்? திருமணத்தை தாமதப்படுத்துவார். ஏன்னா களத்திரக்காரகன் 3, 8ல் மறையக்கூடாது. சரி, 9ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு.
அவர் தனிச்சு இருந்தாலே நல்ல பலனை செய்வார். நீங்கள் பாக்கியசாலி, தந்தை நல்லா இருப்பார். பாவத்துவமாக இருக்கக்கூடாது, அதே சனி கூட சேரக்கூடாது. நட்பாக இருந்தாலும் ராகுக்கு சேரக்கூடாது. 10ல் இருக்கலாமா, அவர் 4ல் திக்பலம் அடைவார், 10ல் டிஸ்பலம் அடைவார். ஆனால் இருந்தாலும் அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு, தசம கேந்திரத்தில் இருக்காரு. இன்னும் சுபத்துவமாக இருந்தால், அதாவது குரு பார்வையிலேயோ சந்திரனுடைய பார்வையில் இருந்தால் நல்லது. 11ல் இருக்கலாமா, அங்கே உச்சமடைவார், ரொம்ப சூப்பர். எப்படி லக்கணத்தில் 1ல் இருக்கிறத நான் சொன்னனோ அதே மாதிரி 11ல் அவர் உச்சமடைவார். உச்சமடைஞ்சா சொல்லவே வேண்டாம், லக்னாதிபதியே உச்சமடைஞ்சிட்டாரு. அந்த 20 வருஷ திசையில் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போறாரு. சரி, சுக்கிரன் 12ல் இருக்கலாமா, 12ல் அவருக்கு மறைவு கிடையாது. இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு, அதனால் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து சனி. நான் சனியை சொல்லிட்டேன், அவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது. லக்னத்தில் இருந்தாலே நீங்களே நல்லா இல்லை. உங்களுக்கு எப்பயுமே ஒரு பொறாம குணம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மந்தத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டாலும் 10 நிமிஷம் லேட் ஆகும், குளித்தாலும் 10 நிமிஷம் லேட் ஆகும். அவங்க நல்லா பாருங்க. இந்த சனிங்கிறது 12 லக்கணத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் 12 லக்கணத்துலேயுமே இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் 12 ராசி கட்டத்தில் இல்லாமல் அவர் வெளியில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அவர் எப்படித்தான் இருந்தாலும் அவர் இருந்து தான் ஆகணும். அப்போ லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தை வேற பார்ப்பாரு, அது களத்திர ஸ்தானம். 2ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஆனால் அது புதனுடைய வீடு. 2ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ அங்கே குடும்பமும் கெடுது. சனி 8ல் இருந்தால் ஆயில தருவார், ஆனால் 8ஐ பார்த்தா ஆயில குறைப்பார். ஆனால் 2ல் எல்லாம் இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்பயுமே 1, 2, 7, 8ல் சனி இருந்தால் திருமண தாமதம் ஏற்படும். அப்படி ஒரு வேளை நீங்கள் 25 வயசில் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த கல்யாணம் முறிவில் போய் முடியும். சரி, 3ல் இருக்கலாமா, சனி பொதுவாக இருள் கிரகம். சந்திரன் வீட்லேயும் அவர் சூரியன் வீட்லேயும் அவர் இருக்கக்கூடாது. அது 3ஆம் வீட்லேயும் 4ஆம் வீட்லேயும் இருக்கக்கூடாது. 5ஆம் வீட்டில் நண்பர் வீடு இருக்கலாம், ஆனால் அவர் சுபத்தன்மையோடு இருக்கணும். ஏன்னா அசுவர்கள் கேந்திரங்களிலும் சுவர்கள் கோணங்களிலும் இருப்பது நல்லதுங்கிறதுனால 5ல் அங்கே நல்லா இருக்க மாட்டார். இருந்தால் அதுக்கு ஒரு சுபத்துவம் தேவை. 6ல் இருக்கலாமா, அங்கே உச்சமடைவார். சூப்பரோ சூப்பர். எப்படி ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 11ல் உச்சமாக இருக்கிறாரோ அதே மாதிரி 6ல் மறைஞ்சி அவர் உச்சமாயிட்டா சொல்லவே வேண்டாம். அந்த 19 வருஷ சனி திசையில் நீங்கள் பெட்ரோல் பங்கு வச்சு பிழைக்கிறீங்க. இல்லை கிரானைட், கல், குவாரி, இரும்பு, ஹார்ட்வேர் ஷாப்பு, இல்லை சொல்ல கூச்சப்படும் தொழில், ஸ்கிராப்பு, இந்த மாதிரி தொழில்களில் நீங்கள் பல 100 கோடி ரூபாய் சம்பாதிப்பீங்க. ஏன்னா அவர் 6ல் மறைஞ்சு உச்சமடைஞ்சிருக்காரு. நான் அடிக்கடி சொல்கிறத போல சனியும் செவ்வாயும் 6, 8, 12ல் மறைஞ்சி அவர் உச்சமானா நல்லது. ஆனால் இங்கனக்குள்ள வக்ரமாகக்கூடாது. இப்போ ஒன்று வந்துடுவீங்க, எல்லாமே சொல்கிறீங்களே சார், வக்ரத்தை நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இவ்வாறுங்க, வக்ரங்கிறது ஒரு பெருசே இல்லை. வக்ரம் உச்ச வக்கரத்துக்கும் நீச்ச வக்கரத்துக்கும் தான் பிரச்சனை. சனி மேசத்தில் நீசம் அடைஞ்சால் அங்கே வக்ரமாகும். மற்ற கிரகங்களுக்கு இங்கே துலாமில் உச்சம் ஆகக்கூடாது. ஆனால் ரிஷப லக்கணத்துக்கு சனி ஆகலாம், அவர் நண்பருங்கிறதுனால. அப்படி மற்ற லக்கணங்களுக்கு அவர் அங்கே உச்சம் அடைஞ்சிருந்தா அவர் வக்ரமாயிருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஆட்சியில் நார்மலாக வக்ரமாகிறது, இந்த புதன் சுக்கிரம் வக்ரமாகிறது, இதெல்லாம் பெரிய தொந்தரவு உங்களுக்கு
தராது. எந்த ஒரு கிரகமும் அஸ்தமனமோ கிரகணமோ ஆகாமல் இருந்தால் நல்லது. சனி 7ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அவருக்கு பிடிக்காத வீடு, லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ லக்னம்ங்கிறது நீங்கள், உங்களை அவர் கெடுப்பார். எதெல்லாம் மனிதருக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாரு. நல்ல மனைவியே வராது. ஒரு மந்தம் பிடிச்ச மனைவியா, ஒரு கருப்பான மனைவியா, ஒரு குள்ளமான மனைவியா உங்களுக்கு வருவாங்க. 8ஆம் இடத்துல இருக்கலாமா? அது சனி வீடு, அது குரு வீடு. அந்த குரு, சனி, கேது இவங்கெல்லாம் சேர்ந்து லக்ன ராசியோட தொடர்பு கொண்டா ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. 9ஆம் இடத்துல இருக்கலாமா? சனி, அது மகர வீடு. அவர் இருந்தால் என்ன? தந்தையை கெடுப்பார், உங்கள் பாக்கியத்தை கெடுப்பார். ஏன்னா அங்கே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் சார் தொழில்காரகன், கர்மக்காரகன் 10ஆம் வீட்டிலே இருந்தால் நல்லது தானே. சனி திசை வந்தால் நீங்கள் ரோட்டுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல அவர் வலுத்து ஆட்சி பெற்ற நிலையில் துலாம் லக்னத்துக்கு அவர் தசை நடத்தினா அந்த 19 வருஷ தசையும் உங்களை கஷ்டப்படுத்த போகுதுன்னு அர்த்தம். அதனால் அங்கே இருக்கக்கூடாது. 11ஆம் வீட்டில் குரு வீட்டில் இருக்கலாம். வாழை அடக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. லாபஸ்தானம் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி சனி. ஆனால் இந்த ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே அவராக வர்றதுனால 11ல் லாபஸ்தானத்தில் சனி இருக்கலாம். 12ல் இருக்கலாமானா அவர் 12ல் நீசம் அடைஞ்சிருவார். அவருக்கு பிடிக்காத வீட்டில் இருக்காரு. சரி, நீசம் அடைஞ்சிட்டா நீச பங்கம் அடையணும். அங்கே ஒரு உச்சம் பெற்ற சூரியனோட இருந்து இங்கிருந்து தனுசு மனையிலிருந்து குரு பார்த்துட்டா அது நீசபட்ச ராஜயோகத்துக்கு வந்துடுவார். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த துலாமில் உச்சமான சனி உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுத்தாரோ அத்தனை பலன் சனி தசையில் கொடுத்துருவாரு. நீங்கள் பெட்ரோல் பங்கில் சம்பாதிக்க போகிறீங்க. கிரஷர், கல், மண், இந்த மாதிரி இரும்பு, ஹார்ட்வேர் ஷாப்பு, இதில் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. ஏன்னா சனி நீசம் அடைகிறது நல்லது தான். ஏன்னா அவர் லக்னம் சுவர். ஆனால் நீச பங்கம் அடைஞ்சிருக்கணும். அதுக்கு அங்கே சூரியன் உச்சமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே சனி உச்சமாக இருக்கிறதுல சனி நீசமாக, சூரியன் நீசமாகக்கூடாது. அது டிஃபரன்ஸ் இருக்குது. அதுதான் ஜோதிடம். ஆனால் அங்கே நீசம் அடைஞ்ச சூரியனோட உச்சமடைஞ்ச சூரியன் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கூட குரு பார்வை இருக்கணும். இருந்துட்டால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தொழிலில் சம்பாதிப்பீங்க. இப்போ சனி முடிஞ்சது. இப்போ ராகு கேது. ராகுக்கு தனித்தனியாகவே சொல்லிடலாம். ஏன்னா ராகுக்கு நான் சொல்லிட்டேன். ராகு கேதுக்கள் அவங்க மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருந்தால் நல்லது செய்வார். அது 3, 11 இருந்தால் இன்னும் சூப்பர். சரி, இப்போ லக்னத்தில் ராகு இருக்கலாமா? லக்னத்துலேயும் 2லையும் 7லையும் 8லையும் பொதுவாக ராகு கேதுக்கள் இருக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா அது திருமணத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் லக்னத்தில் ராகு இருந்தால் அங்கே சுக்கிரன் 11ல் உச்சம் பெற்று இருந்தால் அந்த ராகு தசை நல்லா வேலை செய்யும். அதனால் ராகு அங்கே இருக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கலாமா? ஆனால் மிதுனத்தில் ராகு ஒன்றும் பெருசாக வேலை செய்ய மாட்டார். 3ஆம் இடத்துல இருக்கலாமான்னா, ஏன்னா 3, 11ல் ராகு கேதுக்கள் இருக்கிறது நல்லது. அங்கனுக்குள்ள சந்திரனுடைய வலிமையை பொறுத்து நல்ல பலனை செய்வார். அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்து மீனமனையிலிருந்து குரு பார்த்துட்டாருன்னா அந்த 18 வருஷம் ராகு தசை நல்லா இருக்கும். ராகு சூரியன் வீட்டில் இருக்கலாமா? 4ஆம் இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தாயாரை பாதிக்க போறாரு ராகு தசை வரும்போது. சரியா? உங்களுக்கு அரசு வேலை அங்கே கிடைக்காது. ஆனால் அரசு வேலை செய்கிற மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதியாக இருக்கிற கணவனோ மனைவியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக 4ல் ராகு இருக்கக்கூடாது. சரி, 5ல் இருக்கலாமா? கன்னி ராகு இருக்கலாம். புதன் உச்சமாக இருக்கணும். ஆனால் ராகுவோடு சேர்ந்து உச்சமாகாமல் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆகி அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்ல பலனை செய்வார்.
ஆனால் உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்காது, உங்களுக்கு பெண் குழந்தையை தான் கொடுப்பாரு. ஏன்னா 5ல் ராகு இருக்கக்கூடாது, புத்திரஸ்தானம். அப்போ ஆண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு உண்டு. 6ல் ராகு இருக்கலாமா? அது சுக்கிரனுடைய வீடு, இருக்கலாம். சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அது நல்ல பலனை செஞ்சிருவார். 7ல் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது, விருச்சிக வீடு, அது செவ்வாய் வீடு. சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ வர்ற மனைவி வந்து அவர் சனியை போல தான் செய்வார். நீங்கள் போனால் போகக்காரன் வேற, எல்லாத்துலேயுமே வந்து அதிக போகம் நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், விலை உயர்ந்த கார் வாங்கணும், விலை உயர்ந்த கட்டடம் வாங்கணும் அப்படின்னு மனைவி உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். 8ல் இருக்கலாமா? 8ல் இருக்கலாம், ஆனால் ஆயில கெடுப்பார். குரு வீட்டில் இருக்கிறது நல்லது. அவர் சுபத்துவமாக இருந்தால் அவங்கள வெளிமாநில வெளிநாடு கொண்டு போய் நல்லா சம்பாதிக்க வைப்பார். 9ல் இருக்கலாமா? மீண்டும் 9ல் இருக்கக்கூடாது. அவர் சனி வீடாக இருந்தாலும் அங்கே 2 சனி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பாக்கியசாலி இல்லை, உங்கள் தந்தையார் கெடுக்க போகிறாரு ராகு திசையில். 10ல் ராகு இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா இந்த சனி வந்து இந்த ரிஷபத்துக்கு லக்னம் சுபரா வருவார். 10ல் ஒரு பாம்பாது இருக்கணும். ஆனால் விதிவிலக்கு, வீடு கொடுத்த சனி துலாமில் உச்சமடைஞ்சிருந்தா அந்த ராகு திசை நல்லா இருக்கும். 11ல் ராகு இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம், லாபஸ்தானத்தில். அது சுவருடைய வீடு. வீடு கொடுத்த குரு அங்கேயோ இல்லை தனுசு மனையிலேயோ கடகத்திலேயோ அவர் இருந்தால் அந்த ராகு திசை நல்ல பலனை கொடுத்துரும். ராகு 12ல் செவ்வாய் வீட்டில் இருக்கலாமா? ராகு பொதுவாக செவ்வாய் வீட்டில் மேச வீட்டில் இருக்கலாம். ஏன்னா மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருந்தால் ராகு நல்ல பலனை செய்வார். அந்த செவ்வாய் மகர மனையில் உச்சமடைஞ்சிருந்தா அந்த 12 வருஷ ராகு திசை நல்லா இருக்கும். ஆனால் 12ங்கிறதுனால உங்களை வெளிமாநிலம் வெளிநாடு அனுப்பிச்சி வைக்கும். இப்போ கேது லக்கணத்தில் இருக்கலாமா? ராகு இருக்கிறத விட கேது இருக்கிறது நல்லது. ஏன்னா ஞானக்காரகன், அவர் ஒரு ஆராய்ச்சிக்கும் அவர் தான் ஒரு காரகம். பொதுவாக இந்த பாருங்க 1, 5, 6 இந்த மாதிரி இடங்களில் வந்து கேது இருந்தாச்சுன்னா அவங்க நிறைய ஆராய்ச்சி, ஜோதிடம் இதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். 2ஆம் இடத்துல கேது இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா குடும்பத்தை ராகு இருந்தால் தான் பாதிப்பார், கேது பாதிக்க மாட்டார், குடும்பத்தை வளர்ப்பார். 3ல் இருக்கலாமா? கேது பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் வந்து சந்திரன் சூரியன் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் 3 கடக கேதுங்கிறதுனால அங்கே இருக்கலாம். சந்திரன் ஒளிபுரிந்திய சந்திரனாக இருக்கணும், ஒரு குரு பார்வையில் இருக்கணும். 4ல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 5ல் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா அவர் லக்கணம் சுவர் வீட்டில் இருக்கிறாரு, கண்டிப்பாக இவர் ஆண் வாரிசை கொடுப்பாரு, ராகு தான் கொடுக்க மாட்டார். 6ல் மறையலாமா? கேது மறையலாம். பொதுவாக 6, 12ங்கிற அச்சுக்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் தன்னுடைய தசையில் நல்ல பலனை தருவாங்க. ஆனால் வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாக இருக்கணும். 7ல் இருக்கலாமா? நல்லது, களத்திரத்தை கெடுக்க மாட்டார், நல்ல ஞானம் உள்ள ஒரு பெண் உங்களுக்கு கிடைப்பாங்க. 8ல் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா அது குரு வீடு, உங்களுக்கு ஆன்மீகம் எண்ணங்கள் அதிகமாக தோன்றும். இன்னும் சொல்ல போனால் 8ல் இருக்கிற கேது வந்து சில பல ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சி நிறைய வந்து உங்களுக்கு வெளிக்கொண்டு வருவார். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிகம் வந்து மறைவு ஸ்தானமாக வர்றதுனால இவங்க மறைபொருள் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யாருமே கண்டுபிடிக்காத விஷயத்த புதுசாக கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, இல்லை காணாமல் பொருளில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, ஒரு திருட்டு பயலை கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, இந்த 8ல் இருக்கிற கேது கண்டுபிடிச்சிருவார். 9 கேது தந்தையாரை கெடுக்க மாட்டார். 9ல் கேது இருக்கலாம், ஆனால் இன்னும் சுபத்துவமாக இருந்தால் நல்லது. 10ல் இருக்கிற கேது அவரும் நல்லது தான், ஆனால் 10ல் ஒரு பாம்பாது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 11ல் குரு வீட்டில் இருந்தால் ஆன்மீகம் இதெல்லாம் வரும். பாருங்க, அவர் குரு வீட்டில் இருந்துட்டு ஆன்மீகம் வரும்.
ஆனால் அந்த கேதுவோட சனி, ராகு, அமாவாசை, சந்திரன் இப்படியெல்லாம் இருந்தாச்சுன்னு சொன்னால் அவர் வந்து கள்ளச்சாமியாராக இருப்பார், போலிச்சாமியாராக இருப்பார். சரியா? அது பண்ணணும், யாகம் பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு உங்ககிட்ட இருந்து காசை கறப்பார். அவர் சுபத்துவமாக இருக்கிற இதில் ஒரிஜினல் ஆன்மீகவாதியாக இருப்பார். கோயில் கட்டணும்னு எண்ணம் இருக்கும், அடுத்தவங்களுக்கெல்லாம் தானம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும். 12 கேது இருக்கலாமா? நான் தான் சொல்லிட்டேன், ராகு கேதுக்கள் 12 அச்சுக்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. இது நார்மலாக சொல்லிட்டேன். இப்போ நீங்களாம் வந்து உங்கள் மனசில் வந்து கற்பனை பண்ணிக்கணும். நான் ரிஷப லக்னக்காரங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லா கிரகங்களும் அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி, அதாவது சுபகிரகங்கள் 1, 5, 9லையும் அசுவர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து கேந்திரங்களில் 4, 7, 10லையும் லக்ன அசுவர்கள் வந்து 3, 6, 10, 11ங்கிற நட்பு ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்குங்கிற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிடணும். பொதுவாக உங்களுக்கு சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை நல்ல பலனை செய்யும். பொதுவாக உங்களுக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், குரு தசைகள் நல்லது செய்யாது. அது விதிவிலக்கு இருக்குது. இப்போ எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அவன் சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலனை செய்ய போகிறார். சுபத்துவம்னா அவர் தனிச்சிருந்து குரு பார்வையிலோ பௌர்ணமி சந்திரன் பார்வையிலேயோ இருந்தால் நல்ல பலனை செய்ய போகிறார். அந்த கிரகம் வந்து சனி, செவ்வாய், ராகு, கேது, அமாவாசை, சந்திரன் இந்த மாதிரி இடங்களோடு இருந்தால் அவர் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் செய்ய மாட்டார், காரகத்துவத்தையும் செய்ய மாட்டார். ஏன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்குது, ராகு கேதுகளுக்கு எந்த ஆதிபத்தியமும் கிடையாது. அவங்க இருக்கும் இடத்தை மட்டும்தான் வேலை செய்வாங்க. இப்போ சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த சுக்கிரன் எந்த 2 ஆதிபத்தியத்துக்கு அவர் அதிபதினு பாருங்க, அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு சுக்கிர திசையில பாதிக்கப்படும். சரியா? அது 6, 8 இருந்தால் சொல்லவே வேண்டாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.